இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த லெந்தனும் நாட்களிலே சிறப்பு தியானமாக மன்னியுங்கள், ஒப்புரவாகுங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்றால், ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகுதல் மேன்மை என்பதை வேதாகமும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள், ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாகி என்று பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே இந்த நாட்களிலே நாம் மன்னிப்பு அல்லது மன்னித்தல், ஒப்புரவாகுதல் அல்லது ஒப்புரவாகுங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த தியானமானது நமக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமை காலையிலே இந்த தியானத்தை நாம் தியானிப்பது நல்லது என்று நமக்கு தோன்றுகிறது. காலையிலே ஒவ்வொரு நாளும் ஆத்மநேசரின் அங்க மகத்துவம் வாசிப்பது நடந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட இப்போ எல்லாமே ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிட்டதை நாம் காண முடியும். ஏனென்றால் கர்த்தரை ஆராதிக்கின்ற ஜனங்களுக்குள்ளே மாற்றம் இல்லை என்பதை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவேதான் இந்த அடிஷன் நாம் இப்படிப்பட்ட தியானங்களை பண்ணுவது நல்லது என்று மனதிற்கு தோன்றினபடியினாலே இந்த நாளிலும் நாம் உங்கள் சகோதரனுடனே ஒப்புரவாகுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் சகோதரனுடனே ஒப்புரவாகுங்கள். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்ட ஒரு காட்சியை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். யோசேப்பு சிறு பிராயமாய் இருந்த பொழுது ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அதை தன்னுடைய சகோதரர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறான். நீங்கள் எல்லாரும் என்னை வணங்குவீர்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் அவர்களோ அவனை பகைக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவே அவர்கள் அவனை ஒரு ஆழமான குழியிலே தூக்கி போட்டார்கள். ரூபன் அவனுக்காக பரிந்து பேசினபடியினாலே அவனை இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள் என்பதை பரிசுத்த வாக்கியங்கள் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். இஸ்மவேலருக்கு விற்று போட்ட பின்பு கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். எகிப்து தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட யோசேப்பை ஆண்டவர் எகிப்து தேசத்திலே உயர்த்தி ஆசீர்வதித்தார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் அதிகாரியாக அமர்ந்திருந்த ஒரு காட்சியை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் காரிய சித்தி உள்ளவனானான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ராஜாவுக்கு ஏற்பட்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி களஞ்சியங்களை பெரிதாக்கினான், தானியங்களை சேர்த்து வைத்தான். அவன் சொன்னபடியே பஞ்சகாலம் உண்டாயிற்று. எனவே எல்லா தேசங்களிலிருந்தும் எகிப்தை நோக்கி கடந்து வருகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். அப்படியேதான் யோசேப்பின் சகோதரர்களும் தானியம் கொள்ளும்படியாய் கடந்து வந்தார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்பதை அறிந்து கொண்டான். எனவே நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அவனுடைய இருதயம் தன் சகோதரனுக்கு பொங்கினபடியினாலே அவன் அழுகையை அடக்கக்கூடாதிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. தன்னை வெறுத்த, தன்னை பகைத்த, தன்னை கொன்று போட வேண்டும் என்று எண்ணின சகோதரர்கள் தனக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருந்த பொழுது
அவர்களை பார்த்து அவன் சொன்னான், நீங்கள் என்னை இங்கே அனுப்பினதை குறித்து விசனப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உங்கள் வம்சம் ஒளிந்து போகாதபடிக்கு, உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு கர்த்தர் என்னை இங்கே முன்கூட்டியே அனுப்பினார் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்களோடு கூட ஒப்புரவாகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், யோசேப்புக்குள்ளே தேவ ஆவியானவர் இருந்தார். பார்வோன் யோசேப்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது, தேவ ஆவியை பெற்ற இவனைப் போல் ஒருவன் உண்டோ என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்போடு கூட இருந்தபடினாலே அவன் பாவத்திற்கு தப்பி விலகி ஓடி ஒருவேளை அந்த ராஜாங்கத்திலே மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அமர்ந்திருந்தான் என்பதை வேதத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். ஒருவேளை மிகப்பெரிய ஒரு பதவியில் அமர்ந்திருந்தாலும் தன்னை கொண்டு போட வேண்டும் என்று விரும்பின தன்னுடைய சகோதரர்கள் வந்தபோது அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டான், அவர்களோடு கூட ஒப்புரவாகினான் என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒப்புரவாகி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது ஆலயத்தை வைத்து நாம் பிரிந்து கிடக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இந்தோ பரிதாபம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சபையிலே வாசம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக வேண்டும். இன்னும் இயேசு கிறிஸ்து கடினமான ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, நீ காணிக்கை செலுத்துகின்ற பொழுது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறைவுண்டு என்று அங்கே நினைவு கூறுவாய் என்றால், உன் காணிக்கை இங்கே வைத்துவிட்டு முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகிவிட்டு பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொன்னார். ஆண்டவர் காணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, உறவுக்கும் அன்புக்கும் ஃபெல்லோஷிப்புக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நம்ம அநேகர் பரிசுத்த திருவிருந்திலே ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகும்படியாய் கடந்து செல்லுகிறோம். ஆனால் நான் காண்கிற எல்லாரோடு கூட கூடுமான மட்டும் சமாதானமாய் இருக்கவும், கூடுமான மட்டும் எல்லாரோடு கூட அன்பாய் இருக்கவும், அதன் பின்பு நான் பரிசுத்த பந்தைக்கு செல்வேனே என்றால் அது மிகுந்த அர்த்தமுள்ள ஒரு ஆராதனையாக காணப்படும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அது மாத்திரமல்ல, நாம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்திலே நாம் வாசிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளில் இருக்கிறான். இன்னொரு பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகனாக இருக்கிறான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகின்ற அனுபவத்திலே, கர்த்தரை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே நாம் மெய்யாகவே ஒருவருக்கொருவர் ஒப்புரவு உடையவர்களாக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு இந்த லெந்தனும் நாட்களிலாவது நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து, இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக சிலுவை சுமந்தார், இயேசு கிறிஸ்து என் மீது வைத்த அன்பினாலே அவர் வாரினாலே அடிப்பிக்கப்பட்டார், அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல காட்சி அளித்தது, அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டினார்கள் என்று சொல்லி நாம் அந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் எண்ணி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தோடு கூட அவரோடு கூட ஒப்புரவாகிற அதே தன்மை நாம் ஆராதிக்கின்ற இடத்திலே அல்லது நம்முடைய சொந்த சகோதரரிடத்திலே
நாம் ஒப்புரவாக வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் எவ்வளமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஒருவேளை நாம் பகைத்து ஒருவரை ஒருவர் கட்டித்து பட்சித்து வாழுகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளே காணப்படுகிறோமா? அதில் ஆண்டவர் பிரியமுடையவராக இல்லை. மாறாக எப்பேர் பெற்ற குற்றமாய் இருந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற, மன்னித்து ஒப்புரவாகிற அந்த தன்மைக்குள்ளே நாம் கடந்து வருவோம். உங்களை காண்போர் உங்களிலே இயேசுவை பார்ப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வருவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாட்களிலே உங்களை சரிப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த லெந்தனும் நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். வியாழக்கிழமை தோறும் நடக்கிற இந்த ஒப்புரவாகுங்கள் என்ற வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதன்கிழமை தோறும் நடக்கிற மன்னியுங்கள் என்ற வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகி ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபைகளை பெற்றவர்களாக வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும், வேதத்தை ஆராய உதவி செய்யும், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்கிற அனுபவங்களை தாரும். சகோதரனோடு ஒப்புரவாகி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அனுபவத்திற்குள்ளே கடந்து வர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.